தினந்தோறும் தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பழனி அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் மத நம்பிக்கைகளுக்கு திமுக அரசு எப்போதும் தடையாக இருந்ததில்லை என்று தெரிவித்துள்ளார். பாஜகவோடு நெருங்கி போக வேண்டிய அவசியம் திமுகவுக்கு கிடையாது என்று அமைச்சர் ரகுபதி பேசியுள்ளார். முத்தமிழ் முருகன் மாநாடு குறித்து மத விழாக்களை அரசு தவிர்க்க வேண்டும் என்று சிபிஎம் கோரிக்கை விடுத்துள்ளது. வாகன ஓட்டிகள் கவனத்திற்கு சென்னையில் 3 நாட்களுக்கு போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சர் கோப்பை போட்டியில் முன்பதிவுக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. போலி பேராசிரியர் நியமன விவகாரத்தில் யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் பொன்முடி உறுதியளித்துள்ளார். எமிஸ் தளத்தில் பதிவேற்றும் பணியை ஆசிரியர்களுக்கு வழங்கக்கூடாது என்று பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் தனியார் விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் வடிவமைத்த மறுபயன்பாட்டுக்கான ரூமி 1 என்னும் ராக்கெட் 3 சிறிய ரக செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்திவிட்டு 9.8 நிமிடங்களில் மீண்டும் பூமிக்கு வந்தடைந்தது. வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவை முன்னிட்டு தாம்பரத்தில் இருந்து 28ஆம் தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 233 புதிய சிவில் நீதிபதிகளுக்கு விரைவில் பணி நியமன ஆணை வழங்கப்படும் என்று ஐகோர்ட் தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் கூறியுள்ளார். இந்திரா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து நன்றி தெரிவிக்கும் பயணத்தை விஜய் வசந்த் மேற்கொண்டார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள மேலக்காவேரி பகுதியில் மதுபானம் தயாரித்து விற்பனை செய்த 3 பேரை கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே வேன் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் விபத்துக்குள்ளானது. ஒருவர் உயிரிழந்தார். இதில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். எனக்கு மட்டுமல்ல லட்சோப பேருக்கு தாயாய் தந்தையாய் இருந்தவர் கலைஞர் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியுள்ளார். மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதியுடனான தனது நினைவுகளை கலைஞர் எனும் தாய் என்னும் பெயரில் அமைச்சர் ஏவாவேலு புத்தகமாக எழுதியுள்ளார். இந்த புத்தகத்தின் வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ரஜினிகாந்த் அரசியல் பேசினால் ஜாக்கிரதையாக பேச வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். கலைஞர் எனும் தாய் என்ற நூல் ஒரு காவியம் என்று நூல் வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். கலைஞர் பற்றி படம் எடுக்க வேண்டும் என்றும் நூல் வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்தில் கடந்த 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு வசந்த் அண்ட் கோ சார்பில் வசந்த் விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. தாயை போல் தமிழ்நாட்டை காத்தவர் கலைஞர் என்று மூத்த பத்திரிகையாளர் ராம் பாராட்டு தெரிவித்துள்ளார். மேகதாது அணை திட்டத்தை தடுத்து நிறுத்த சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று தமிழக அரசு விளக்கமளித்துள்ளது. நாமக்கல்லில் செருப்பை ஒளித்து வைத்து விளையாடியதால் 2 மாணவர்களுக்கு இடையே நடந்த மோதலில் ஒரு மாணவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஐபோன் 16 உட்பட பல்வேறு ஆப்பிள் சாதனங்கள் வரும் செப்டம்பர் 10ஆம் தேதி அறிமுகமாக வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உங்களை வேடிக்கை பார்ப்பது வேற, ஓட்டு போடுறது வேற என்று விஜயின் அரசியல் என்ட்ரி குறித்து கருணாஸ் பொங்கியுள்ளார். ஒரே நாளில் வருகை தந்து கூட்ட நெரிசலில் சிக்க வேண்டாம் என்று முருக பக்தர்களுக்கு கலெக்டர் அறிவுறுத்தியுள்ளார். இங்கிலாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 5 விக்கெட்டுகளில் இங்கிலாந்து கிரிக்கெட் அணி வெற்றி பெற்றது. IPL 2025இல் கொல்கத்தா அணியின் கேப்டனாக சூரியகுமார் யாதவ் என்ற கேள்வி எழும்பிய நிலையில் தகவல் வெளியாகியுள்ளது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம்: பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு $100.75 டீசல் லிட்டர் ஒன்றுக்கு $92.34 விற்பனையாகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் $280 குறைந்து 53,560க்கு விற்பனையாகிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் ஒரு சவரன் 54,000 நெருங்கிவிடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம் நோக்கி வீசும் மேற்கு திசை காற்றில் வேக மாறுபாடு நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் 30ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.